அந்த வீடியோ கட் ஆகிடுச்சு, மன்னிச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்துட்டு தனியாக வந்து அது வெங்காயம் தக்காளி மிளகாத்தூள் அதெல்லாம் அப்படியே வந்து வதக்கி தனியாக வச்சுட்டேன், அதை அரைக்கிறதுக்காக வச்சுட்டேன். இப்போ தனியாக வந்து அடுப்பத்தை வச்சு கடாயில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்டு கொஞ்சம் வந்து ஜீரகமும் ரசத்துக்கு போடுற ஜீரகமும் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் மிளகு கொஞ்சம் லைட்டாக வெந்தயம் சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து வெங்காயம் வந்து நச்சு வச்சுருக்கேன் பாருங்கள். சின்ன வெங்காயமும் பூண்டு வந்து ஒரு 10 பல்லு பூண்டும் கொஞ்சம் கருவேப்பிலையும் நச்சு வச்சுருக்கேன். அது அப்படியே இது கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ வந்து இது வந்து நல்லா வதக்கணுங்க. எந்த அளவுக்கு செவரை வதங்குதோ அந்த அளவுக்கு வந்து குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கிட்டுருக்குங்க. இப்போ வந்து இவங்க கூட ஆல்ரெடி நம்ம வந்து வெங்காயம் தக்காளி எல்லாம் போட்டு தனியாக வதக்கி வந்து அரைக்கிறதுக்காக வச்சுருக்கோம். அதுதான் மீன் குழம்புக்கு வந்து நல்லா டேஸ்ட்டு தரக்கூடிய ஒரு மசாலானே வச்சுக்கலாம். ஏன்னா வந்து நம்ம சும்மா வெங்காயம் தக்காளி போட்டு மீன் மசாலா போட்டு கூட வைக்கலாம். அப்படி வைக்கும்போது குழம்பு வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். இப்படி நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா குழம்பு வந்து தண்ணியாகவும் இருக்காது, கொஞ்சம் அதாவது ரொம்ப திக்காகவும் இருக்காது, நார்மலாக இருக்குங்க. இப்போ 2 தக்காளி இதுக்கு சேர்த்துக்கிறேங்க. இதையும் நல்லா வதக்கிக்கலாம். வதக்கணும் இல்லைங்களா வெங்காயம் தக்காளி மசாலா, அதை வந்து இப்போ நான் அரைச்சிக்க போகிறேங்க. பாருங்கள், நல்லா வெங்காயம் தக்காளியெல்லாம் வதங்கிட்டு இப்போ வந்து மசாலா வந்து அரைச்சி வச்சுட்டேன். அரைச்சி தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க. இப்போ வந்து இதை வந்து இந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து கலக்க போகிறேன். இதை கலந்துட்டு உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு குழம்பு தேவையோ அந்த அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிங்க. கொஞ்சம் புளி தண்ணி அதில் சேர்த்துக்கணும். ஏன்னா புளி ஊற்றலை, சும்மா தான் வந்து தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்க போகிறேங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணி ஊற்றிருக்கேன், கொதிக்கிட்டோம். கொஞ்சம் கொதி வந்த பிறகு அடுத்தது புளி வந்து ஊற வச்சுருக்கேன். புளி வந்து ஒரு 50 கிராமுக்கு கம்மியாக ஊற வச்சுருக்கேன். ஏன்னா கொஞ்சம் மாங்காய் கலக்க போகிறேங்க. மீன் குழம்புல மாங்காய் சேர்த்தாலும் இன்னும் நல்லா கூடுதல் சுவை கிடைக்கும். அதனால் புளி தண்ணியை வந்து கொஞ்சம் கொதி வந்த பிறகு ஊற்றிக்கலாம். பாருங்கள், நல்லா கொதிஞ்சிருச்சு, புளி தண்ணியெலாம் ஊற்றிட்டேங்க. இப்போ வந்து இவங்க கூட என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா மன்னிச்சிடுங்க, மாங்காய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், மாங்காவை சேர்க்க போகிறேன். எல்லாமே ரெடி பண்ணிட்டோன்னா குழம்பு ஒரு மிஞ்சி போனால் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளேயே குழம்பு வச்சிடலாங்க. இப்போ இது கொதி வந்தோடனே அடுத்தது வந்து மீனை சேர்க்கறது தான் லாஸ்ட் வேலை. பாருங்கள், மாங்காய் போட்டு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ வந்து இந்த மீனை வந்து ஒரு பீஸாக சேர்க்க போகிறேங்க. மீனை வந்து மொத்தமாக ஒரே இடத்துல போடாமல் தனித்தனியாக போடுங்க. அதுமாரி மீனை வந்து ரொம்ப நேரம் வேக வைக்காதீங்க. அங்கே என்ன சவுண்டுனா மீன் வந்து வறுவல் பண்ணுறதுக்கு வந்து எண்ணெய் காய வச்சுட்ருக்கேன், அதான் சவுண்டு கேட்குது. பாருங்கள், மீன் போட்டேன், நல்லா கொதிஞ்சு வந்துட்டுருக்கு. ரொம்ப நேரம் கொதிய விடக்கூடாதுங்க. இன்னும் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் கொதிய விட்டுட்ருக்கேன்னா நல்லா மூடி வச்சு கொதிய விட்டு பொங்கலுக்காக ஓப்பன் பண்ணி விட்டேன். இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தழை அலசி வச்சுட்டு கொத்தமல்லி தழையை வந்து தூவி விட்டுவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இறக்கிட்டோம்னா சுவையான மீன் குழம்பு, அரைச்சி விட்டால் மீன் குழம்பு ரெடிங்க, என்னோடய ஸ்டைலில். பாருங்கள், சாதம் ரெடி, குழம்பு ரெடி, வறுவல் ரெடி. அவ்வளோதாங்க. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றிங்க.